Hello friends, welcome to ADA 247 Tamil. நான் உங்கள் ஆஷிக். So guys, எல்லாருமே உங்களுடைய group 2 2A preparation உடைய கடைசி ஃபேஸ்ல வந்து இருப்பீங்க அப்படி நம்புறேன். So இந்த சமயம் உங்களுக்கு சில முக்கியமான டிப்ஸ் கொடுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். So இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நான் கிட்டத்தட்ட ஒரு 6 எக்ஸாம்ஸ் preliminary எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணிருக்கேன். இதுல பாத்தீங்க அப்படினா ஒரு UPSC prelims அதுக்கு அப்புறமா 3 group 1 prelims. So இது மட்டும் இல்லாம நான் முதல்ல இந்த மாதிரி சில ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் கிட்டத்தட்ட ஒரு 6 preliminary எக்ஸாம்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் வந்து கிளியர் பண்ணிருக்கேன். So அந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணுறேன். இதில் பார்க்க போகிற எல்லா விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க என்னோடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஷேர் பண்ணுற விஷயங்கள். ஸோ அதனால இதை உங்களுக்கும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். எந்த ப்ரிலிமினரியாக இருந்தாலும் ஈஸியாக வந்து நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா படிச்சிருக்கணும். ஓகே, நல்லா படிச்சிருந்தா மட்டும் இது எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். இது யாருக்காக மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து எக்ஸாம் அந்த பார்டரில் மிஸ் ஆகும். எந்த எக்ஸாம் கேட்டாலுமே வந்து சார் நான் வந்து ஒரு 10 மார்க்கில் மிஸ் பண்ணிட்டேன், இல்லை ஒரு 4 மார்க்கில் மிஸ் பண்ணிட்டேன், 5 மார்க்கில் மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான கேட்டகரி ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கீங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் எதுவுமே படிக்காமல் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணேன் அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகும்னா கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் நல்லா படிச்சிருந்துருக்கணும். ஓகேங்களா? ஓரளவுக்கு டீசெண்டாக படிச்சிருந்து எல்லா எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி 2-3 எக்ஸாம்ஸில் வந்து உங்களால் ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ண முடியல, பார்டரில் போய் மிஸ் ஆகுது, அந்த மாதிரி கேட்டகரிஸ் இருப்பீங்களா? நிறையா ஆல்மோஸ்ட் எல்லாருமே அந்த மாதிரி கேட்டகரியில் தான் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இந்த டிப்ஸ். ஸோ இதுதான் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் இந்த எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் இந்த டிப்ஸை தான் கடைசி ஒரு வாரத்தை வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இது மட்டும் தான் நான் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்குள்ள வந்து 2015 அந்த டேத்தில் வந்து வந்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா இப்போ ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து படிக்கிறது இல்லை. பட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கடைசியில் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு ஒரு 10 நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது மட்டும் தான் இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் தான் பண்ணுவேன். ஸோ இது நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஆல்ரெடி ஓரளவுக்கு டீசெண்டாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளிகபிள் ஆகும். அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வர பாருங்கள். ஒரு 5 பாயிண்ட் நான் சொல்கிறேன். அந்த 5 விஷயத்தை மட்டும் நீங்கள் இந்த ஒரு 3 நாளில் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் ஆன் வீக் அண்ட் ஹை ஹீல்ட் ஏரியா. ஸோ இந்த லாஸ்ட் இந்த ஒரு வாரத்தில் நான் மெயின் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட வீக் ஏரியாஸ் என்னென்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் வந்து எந்தெந்த டாபிக்ஸில் இல்லை எந்தெந்த சப்ஜெக்ட்டில் நான் வந்து ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுக்கும் நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு நல்ல ஆஸ்பிரண்ட் அப்படின்னா அவருக்கு நல்ல ஆஸ்பிரண்ட்டுக்கு அழகு என்ன அப்படின்னா, நம்ம வந்து எதில் வீக் எதில் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போது உங்களுக்கு இப்போ எந்தெந்த டாப்பிக்லாம் வீக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். சில நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸில் வந்து வீக்காக இருப்பாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹிஸ்ட்ரியில், சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்டிடியூட், இந்த மாதிரி ஒவ்வொரு நபருக்கும் இது மாறும். எந்த சப்ஜெக்ட்ல வந்து வீக்கா இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் மாறும். என்ன பொறுத்தவரை நான் வந்து இதில் வீக்கா இருக்கேன் அப்படின்னு கன்சிடர் பண்றேன் அப்படின்னா, நான் வந்து ஆப்டிடியூட்லயும் சரி, அதே மாதிரி வந்து அந்த ஏன்ஷியன்ட் மிடிவல் இந்தியா இந்த டாபிக்ல நான் கொஞ்சம் வீக் அப்படிங்கிற மாதிரி இருக்கனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கடைசி இந்த லாஸ்ட் ஒரு வாரத்தில் இந்த டாபிக் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவேன். நான் வந்து எந்த டாபிக்ல ரொம்ப வீக்கா இருக்கணும் அந்த டாபிக்ல அதிகமான ஃபோக்கஸ் வந்து நான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் இதை ஃபர்ஸ்ட் என்னோட வீக் டாபிக்கை நான் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அதுக்கடுத்து எந்த டாபிக் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹை ஹீல்ட் ஏரியா. நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எடுத்துறீங்க அப்படின்னா அது எந்த எக்ஸாமாக இருக்கணும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 அந்த மாதிரி எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு ஒவ்வொரு டாப்பிக்ல இருந்தும் ஹை ஹீல்ட் ஏரியாஸ் அப்படிங்கிற மாதிரி சில ஏரியாஸ் இருக்கு. அதிகமாக அந்த டாப்பிக்ல தான் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ ஒரு டாப்பிக்ல இருந்து ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டில இருந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அந்த 10 கொஸ்டின்ல நமக்கு வந்து ஒரு 6-7 கொஸ்டின் எதுல இருந்தா கேட்க போறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 1ல இருந்து ஆர்டிகல் 51 வரை தான் வந்து கேட்க போறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாஸ்லயுமே வந்து ஹை ஹீல்ட் டாபிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சில டாபிக்ஸ் இருக்கு. அது ஹிஸ்டரியா இருக்கட்டும், ஜியோகிராஃபியா இருக்கட்டும், பாலிட்டியா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸ் இருக்கட்டும், எல்லா டாபிக்குமே நம்ம யூனிட்ல உள்ள 9 கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் ஆப்டிடியூட் இல்லாம 8 டாபிக்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 8 டாபிக்ஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஹை ஹீல்ட் டாபிக்ஸ் இருக்கு. அந்த ஹை ஹீல்ட் டாபிக்ஸ்ல இருந்தா அதிகப்படியான கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஒரு 100% கேள்வியில ஒரு 60-70% கேள்வி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டாபிக்ஸ்ல தான் கேட்பாங்க. ஸோ அது வந்து இப்போ என்னென்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அது வந்து நான் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட சொல்றேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க வந்து ஒரு 4-5 வருஷமா தொடர்ந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா எந்தெந்த ஏரியாஸ்ல இருந்து அதிகமான டாபிக்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்க ஃபேக்கல்டிஸ் கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஹை ஹீல்ட் ஏரியாஸ் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாஸ்க்கு தான் அதிகமான ஃபோக்கஸ் வந்து கொடுப்பேன். ஸோ லாஸ்ட்ல நான் பண்ற விஷயம் என்ன, அந்த 2 விஷயம். ஒன்று ஃபர்ஸ்ட் வீக் ஏரியாஸ். ஸோ என்னென்னலாம் என்னோட வீக் ஏரியாஸோ அதுல வந்து நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஹை ஹீல்ட் ஏரியாஸ் ஏதோ அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். எல்லாத்தையும் போட்டு படிச்சுட்டு இருக்க மாட்டேன். ஓகேங்களா? இது வந்து முதல் விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது வந்து ரிவைஸ் ஓன் நோட் இன்ஸ்டெட் ஆஃப் புக். ஸோ நான் வந்து புக் படிச்சு, ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ லட்சுமிகாந்த் இருக்கட்டும், இல்லைனா நம்ம சமச்சீர் புக் இந்த மாதிரி புக்ஸ் படிச்சே வந்து ரொம்ப நாள் ஒரு 3 to 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அந்த 3 to 4 இயர்ஸாக வந்து நான் எதாவது படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோட ஓன் நோட்ஸ் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே என்னென்ன புக்ஸ்லாம் படிக்கிறேனோ அந்த புக்ஸ்ல இருந்து ஆன்லைனில் நான் பெர்ஃபெக்டாக நோட்ஸ் எடுத்து வச்சிட்டேன். ஸோ அதனால அந்த லாஸ்ட் மினிட்ஸ்லாம் நான் வந்து புக்ஸை தர மாட்டேன். எந்த ஸ்டாண்டர்ட் புக்காக இருக்கட்டும், சமச்சீர் புக்காக இருக்கட்டும், நான் வந்து புக்ஸை தர மாட்டேன். நான் முழுக்க படிக்கிறதுனா என்னோட ஓன் நோட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஷார்ட்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிள் ஒரு சாப்டர் வந்து ஒரு 20 பேஜில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 4-5 பேஜில் ரொம்ப கன்சைஸாக எக்ஸாமில் என்னென்ன பாயிண்ட்ஸ் கேட்பாங்க அதை மட்டும் நான் எடுத்து கன்சைஸாக அந்த நோட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பண்ணுறதுக்காகவே நோட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த நோட்ஸ் மட்டும் தான் நான் வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணணும் தவிர புக்கை தொட மாட்டேன். ஏன்னா புக் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் கொடுக்கும். புக் இவ்வளோ பக்கம் படிக்கணுமா, லட்சுமி காந்தில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 500 பக்கம் இருக்கும், 500 பக்கம் படிக்கணுமா, இல்லை சமச்சீர் புக் எடுத்துட்டீங்க அப்படின்னா 12th புக்லாம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 150-200 பக்கம் இருக்கும். ஸோ இவ்வளோ படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சைக்காலஜிக்கல் அதுவும் நம்மளை அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் புக்ஸில் வந்து இருக்க எல்லாமே நமக்கு தேவை கிடையாது. நமக்கு தேவை எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ்ல அந்த புக்கை அப்ரோச் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அதனால என்னோட ஓன் நோட்ஸ் அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் வந்து ஓன் நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க. அது கிளாஸ் நோட்ஸாக இருக்கட்டும் அப்படின்னா புக்கை படிக்கும் போதே நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ அந்த நோட்ஸை மட்டும் திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. நீங்கள் புக்கை ரிவைஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு இப்போ ஒரு 12th புக்கை ரிவைஸ் பண்ணுறதுக்கு 12th ஹிஸ்ட்ரி புக்கை ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஆகுது அப்படின்னா உங்களுடைய ஓன் நோட்ஸ் ரிவைஸ் பண்ணுறதுக்கு வெறும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் ஆகும். சரன்னு ரிவைஸ் பண்ணிட்டு, ஏன்னா அது உங்களுடைய நோட்ஸ் உங்களுக்கு புரியும் என்னென்ன இது பண்ணிருக்கீங்க. ஏன்னா அந்த நோட்ஸ்ல இருக்கிறது எல்லாமே முக்கியமான விஷயமா தான் இருக்க போது. ஸோ அதனால ஒரு 3-4 மணி நேரத்தில் என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ இதனால கடைசி நேரத்தில் அதிகமான டைம் வந்து நமக்கு மிச்சப்படுத்தும். ஸோ நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம திரும்ப ரிவைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த நேரத்தில் வந்து புக்ஸ் திரும்ப போகாதீங்க. ஆல்ரெடி படிச்சிருந்தாலுமே அந்த படிச்ச புக்கு திரும்ப படிக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய ஓன் நோட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இதை நான் பண்ணுற 2வது விஷயம். ஸோ அடுத்து 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சால்வ் as many mock as you can. ஸோ உங்களால் எவ்வளோ மார்க் டெஸ்ட் சால்வ் பண்ண முடியுதோ அவ்வளோ மார்க் டெஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க கடைசி நாள் வரை மார்க் டெஸ்ட் சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ உங்களால் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா கடைசி நாள் வரை காலைல கூட நீங்கள் மார்க் டெஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களால் எவ்வளோ மார்க் டெஸ்ட் சால்வ் பண்ண முடியுதோ, ஏன்னா நிறைய அகாடமிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ மார்க் டெஸ்ட் கொடுக்குறாங்க. நம்மளுடைய அடாப்டிவ் கோர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு புதன்கிழமை நாளைக்கு வந்து ஃப்ரீ மார்க் டெஸ்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீ மார்க் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் கிடைக்குதோ அதை எடுத்து எல்லாமே சால்வ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற அகாடமி எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியான அகாடமியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் ரிசர்ச் அந்த கொஸ்டின் பேட்டர்லாம் எப்படி இருக்குது, எந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் பண்ணி தான் வந்து கொஸ்டின் செட் பண்ணுறாங்க. ஸோ அதனால அந்த மார்க் டெஸ்ட்ல வந்து நிறைய கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, உங்களால் எவ்வளோ மார்க் டெஸ்ட் சால்வ் பண்ண முடியுதோ மார்க் டெஸ்ட் சால்வ் பண்ணுங்க. சப்போஸ் உங்களால் டெஸ்ட் அதிகமாக சால்வ் பண்ண முடியல அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டோ 2 டெஸ்ட்டோ நீங்கள் சால்வ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, மித்த உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் பேப்பர்லாம் கிடைக்குதோ அதை வந்து ஜஸ்ட் வந்து கொஸ்டின் ஆன்சர் அந்த மாதிரி பாருங்க. சால்வ் பண்ண வேணும், எக்ஸாம் மாதிரி நீங்கள் சால்வ் பண்ண வேணாம். ஸோ கொஸ்டின் அதுக்கான ஆன்சர், கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா நீங்க படிச்ச டாபிக் எல்லாமே உங்களுக்கு வந்து மைண்ட்ல ரீகால் ஆகும். ஓகேங்களா? சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி உங்களால எவ்வளவு மார்க் டெஸ்ட் எழுத முடியுமோ மார்க் டெஸ்ட் எழுதுங்க. சப்போஸ் மார்க் டெஸ்ட் உங்களால கம்மியா தான் எழுத முடியுது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க மார்க் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, எல்லா அகாடமியோட கொஸ்டின் பேப்பரையும் வாங்கிட்டு அதை சும்மா பாருங்க, எதுக்கு என்ன ஆன்சர், ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுக்கு என்ன ஆன்சர், என்ன செகண்ட் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி அந்த கொஸ்டின் பேப்பர் சொல்யூஷன் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா கூட போதுமானது. சரிங்களா? ஸோ இது வந்து நான் அதிகமாக பண்ணுவேன். நான் கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட் ஒரு 10 நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20க்கு மேலே மார்க் டெஸ்ட் வந்து நான் போடுவேன். ஓகேங்களா? 20 மார்க் டெஸ்ட் கிட்ட போடுவேன். ஏன்னா மார்க் டெஸ்ட் போடும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். அதே மாதிரி வந்து நமக்கு தெரியாத டாபிக் வந்து நம்ம வந்து ரீகால் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம ஏதோ ஒரு டாப்பிக்கை மார்க் டெஸ்ட் நம்ம தப்பு பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா அதே கொஸ்டின் நமக்கு வந்து எக்ஸாமில் கேட்கும் போது நம்ம வந்து தப்பு பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இனி இருக்கக்கூடிய நாட்களில் உங்களால் எவ்வளோ மார்க் டெஸ்ட் போட முடியுதோ நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் போடுங்க, தப்பே கிடையாது. அதுக்கடுத்த விஷயம் வந்து ஸோ எக்ஸாமை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த எலிமினேஷன் டெக்னிக். ஸோ எலிமினேஷன் டெக்னிக் அப்படிங்கிற டெக்னிக் இருக்கு. ஸோ டிஎன்பிசியாக இருக்கட்டும், எந்த எக்ஸாம் இருக்கட்டும், நீங்கள் எந்த எக்ஸாம் டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி இந்த மாதிரி எந்த எக்ஸாம் எடுத்துக்கங்க, அந்த எக்ஸாமில் கட் ஆஃப் எவ்வளோ வருது, கட் ஆஃப் வந்து ஒரு 50% இல்லை 60% வருது. கட் ஆஃப் எவ்வளோ வருது, அந்த டோட்டல் கொஸ்டின்ஸில் ஒரு 50% இல்லை 60% எடுத்தால் கட் ஆஃப் கிளியர் பண்ணுற மாதிரி தான் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே வரும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய அந்த எக்ஸாமினர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த போர்டு கொஸ்டின் செட் பண்ணும்போதே வந்து டெலிபரேட்டா ஒரு 30% 30 to 40% கொஸ்டின் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக செட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கணும். நம்மளால எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. ஸோ கொஸ்டின் செட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படிதான் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. அந்த வடிவமைப்பே வந்து அப்படிதான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஏன்னா எல்லாருமே வந்து 200 கொஸ்டின் ரைட்டா போட்டாங்க அப்படின்னா காம்படிஷன் இருக்காது இல்லையா? ஸோ அதனால கொஸ்டின் செட் பண்றவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ஸோ பசங்க என்னென்ன படிப்பாங்க, என்னென்ன சோர்ஸ் படிக்கிறாங்க எல்லாமே வந்து டிஎன்பிசிக்கு தெரியும். ஸோ அதனால கொஸ்டின் செட் பண்ணும்போது எப்படி தான் செட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் எல்லாமே வந்து நீங்க தெரியாத மாதிரி, கரண்ட் அஃபேர்ஸ் ஆகட்டும் இல்லை சப்ஜெக்ட் ஆகட்டும், உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த கொஸ்டின் நீங்க வந்து கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி தான் வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் கண்டிப்பா நீங்க வந்து படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா நிறைய வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு முடிவே இல்லாமல் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு கஷ்டம். ஸோ அப்போ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த படிச்சிருக்க நாலேஜை வச்சு அந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன மெயினா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்ட்ல அப்ஜெக்டிவ் சால்வ் பண்ணும்போது நீங்க உங்களுக்கு கொஸ்டின் தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்க்க கூடாது. கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல தவறானது எது அப்படிங்கறத கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ கொடுத்திருக்க ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு
எது கரெக்டான ஆன்சர்னு தெரியல, ஆனா எது சரியான ஆன்சரா இருக்காது அப்படிங்கறத கண்டுபிடிக்க தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், நீங்க ஈஸியா வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ அதனால என்ன பண்ணோம்னா எலிமினேஷன் டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எதெல்லாம் எந்தெந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு தெரியலையோ 4 ஆப்ஷன் இருக்கா, ABCD 4 ஆப்ஷன் இருக்கா, அதுல ஒவ்வொன்றே எலிமினேட் பண்ணிட்டே வாங்க. இதுல இது இருக்காது, இது இருக்காது, ஏதாச்சும் உங்களுக்கு க்ளூ கிடைக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், பிரெயினை போட்டு திங்க் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ திங்க் பண்ண வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும். அந்த சின்ன சின்ன க்ளூ வச்சு எலிமினேட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு 20 கொஸ்டின் உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் இருந்தாலும் அந்த 20 கொஸ்டின்ல அட்லீஸ்ட் ஒரு 8-9 கொஸ்டின் ஆச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது கரெக்டா வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. சும்மா ABCD அப்படிங்கிற மாதிரி வரிசையா போட்டுறத இந்த மாதிரி எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஒரு 5-6 கொஸ்டின் வந்து கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் இன்டெலிஜென்ட் கெஸ்ஸிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ இன்டெலிஜென்ட் கெஸ்ஸிங் அப்படிங்கிறது என்னன்னா ஏதோ ஒரு இடத்துல படிச்ச கான்செப்ட் இன்னொரு இடத்துல லிங்க் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த வருஷம் வந்து குரூப் 1 எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. துபாயில் வந்து வெள்ளம் வந்து ரீசெண்டாக துபாயில் வந்து வெள்ளம் வந்து அதை பற்றி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ரீசெண்டாக வந்து துபாயில் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்து அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரீசெண்ட் ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் நார்மலாக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ துபாயில் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்து அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். அதுக்கடுத்து 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த வெள்ளம் வந்ததுக்கான காரணம் இடியுடன் கூடிய அதிகமான மழை பெஞ்சிச்சு. அந்த மழை எதனால பெஞ்சு அப்படின்னா ட்ரேட் விண்ட்னால. ஸோ இந்த பருவக்காற்று இருக்குல்ல, அந்த பருவக்காற்றுனால ஏற்பட்ட மழைனால மிக அதிகமாக இடி மின்னல் கூடிய மழை வந்து பெஞ்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த இது வந்து ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் உங்களுக்கு இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது இதுதான் வந்து காரணம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் படிக்காட்டியும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஜாகிரபியில் ஆல்ரெடி இந்த ரெயின் ஃபால் கிளைமேட் பற்றி படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அதில் ஒரு முக்கியமான கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. இந்த இடியுடன் கூடிய மழை இருக்கு இல்லையா, இது எப்போ தான் வரும் அப்படின்னா இந்த வெப்பச்சலன கன்வெக்சுவல் ரெயின் ஃபால் சொல்லுவாங்கல்ல, அந்த வெப்பச்சலன மழை வந்தால் மட்டும்தான் இது வந்து வரும். இந்த பருவக்காற்றுனால வர மழையில் பருவக்காற்றுனால ஏற்படுற மழையில் என்ன ஆகுது, இடியுடன் கூடிய மழை வந்து பெய்யாது. ஸோ அப்போ இந்த இதுக்கு பேர் தான் இன்டெலிஜென்ட் கெஸ்ஸிங். ஏதோ ஒரு இடத்துல படிச்சிருப்பீங்க, அதை என்ன பண்ணும் இன்னொரு இடத்துல கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதனால பிரெயினை போட்டு நீங்கள் பிரெயினுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கு. 3 மணி நேரமே வந்து நீங்கள் பிரெயினுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கு, எப்படியாச்சும் ஆன்சர் கொண்டு வந்து அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக தான் நம்ம வந்து அதிகமாக மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ண சொல்றோம். மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது நம்ம வந்து பிரெயின் அந்த மாதிரி பழகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிரெயின் வந்து என்ன பண்ணும். ஏன்னா நீங்க ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இந்த எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான புக்ஸ் வந்து ரீட் பண்ணிருப்பீங்க, எக்கச்சக்கமான விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். பட் அந்த விஷயத்தை எல்லாமே வந்து வெளியே கொண்டு வர வைக்கிறதா வந்து மேட்டர். ஸோ அதுக்கு தான் என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய மார்க் டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து சும்மா ABCD போட்டு வைக்காதீங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களால் ஆன்சர் கொண்டு வர முடியுது அந்த அளவுக்கு ட்ரை பண்ணிட்டே இருங்க. எலிமினேஷன் ஒவ்வொரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி எலிமினேஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்டெலிஜென்ட் கெஸ்ஸிங் யூஸ் பண்ணுங்க. ஸோ கடைசி என்ன அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் காமாக இருக்கணும். எக்ஸாம் ஹால் வந்து எதை பற்றியுமே கவலைப்படக்கூடாது. நிறைய பேர் ஃபெயில் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் உட்காந்து உங்களுக்கு கை காலம் உதற ஆரம்பிச்சிடும், ரொம்ப படபடப்பு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லாவே படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம் ஹாலில் ஒரு காமான மைண்ட் செட், ஓகேங்களா. ஸோ காமான மைண்ட் செட், நான் வந்து என்னுடைய கடமையை செஞ்சுட்டேன், இன்னி ரிசல்ட் வர்றதும் வராதும் ஆண்டவன் கையில் இருக்கோ இல்லை நீங்கள் யாரை பிலீவ் பண்ணுறீங்களோ அவங்க கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய நம்ம கடமை முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம எக்ஸாம் எழுதுவோம், வர்றதும் வராதும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமான மைண்ட் செட்டில் கூலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா தெரியாத கொஸ்டின்ஸ்க்கு கூட ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் சில சமயம் செட் பண்ணும்போது எப்படி செட் பண்ணுவாங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு 5-6 கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியாத கொஸ்டினாக இருக்கும். ஆஹா போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த சமயத்தில் என்ன பண்ணிடுவாங்க, இப்போ ஒரு 10 லட்சம் பேர் காம்படிட்டர் இருக்காங்க அப்படின்னா அதில் பாதி என்ன ஆகும்னா அந்த இடத்துல முடிஞ்சு கொஸ்டின்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஎன்பிசி என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வெளியே தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் நம்ம வந்து வந்துடக்கூடாது. அதுக்கு ரொம்ப முக்கியம் நம்மளுடைய மைண்ட் செட். ஸோ இன்னி இருக்க 3 நாளில் உங்களுக்கு முக்கியமான விஷயம் எதுனா கான்ஃபிடன்ஸ். ஸோ முடிஞ்சளவு கான்ஃபிடென்ட்டாக இருங்க. எந்தெந்த உங்க குரூப்ல யாரெல்லாம் வந்து உங்கள்கிட்ட பாசிட்டிவாக பேசுறாங்களோ அவங்க கூட இது பண்ணுங்க. சப்போஸ் உங்களோட மென்டார் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றாங்களோ அவங்க பக்கத்தில் மட்டும் தயவு செஞ்சு இருந்துடாதீங்க. ஸோ முழுக்க இந்த ஒரு 3 வாரமும் உங்களுக்கு தேவை பாசிட்டிவிட்டி தான். அதே மாதிரி எக்ஸாம் ஹாலையும் கூலாக போய் உட்காருங்க, எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். ரிசல்ட் வருது வராது அதுக்கப்புறம் நம்ம கையில் இல்லை, ஓகேங்களா. இந்த ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருமா என்ன? இல்லை அடுத்த கட்டம் என்னவோ நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. எக்ஸாம் எப்போவுமே வந்து ரிசல்ட் வந்து பார்க்காதீங்க. ஸோ எப்போவுமே வந்து இந்த ப்ராசஸ் தான் முக்கியம், அந்த எக்ஸாமுடைய ப்ராசஸ் தான் முக்கியம். எண்டு வந்து நமக்கு முக்கியம் கிடையாது. ஏன்னா எண்டு வந்து நம்ம கையில் இல்லை, அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகும், ஓகேங்களா. எண்டு அந்த ரிசல்ட் நம்ம கிளியர் பண்ணல அப்படிங்கிறது நம்ம ஒரு ஆள் முடிவு பண்ணுறது கிடையாது. உங்கள் காம்படிட்டர் எப்படி இது பண்ணுறான், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் அதை பற்றி நம்ம வந்து நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. நம்ம கையில் இருக்குது, நல்லா படிப்போம், நல்லா எக்ஸாம் எழுதுவோம், வராதும் நம்ம கையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கூல் மைண்ட் செட்டில் எழுதுனா மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப போட்டு ப்ரெஷரைஸ் பண்ணிக்கிட்டு தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா எக்ஸாம் வந்து கிளியரே பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு 5 விஷயங்கள், ஒரு சின்ன விஷயங்கள் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணது. ஸோ இதையும் நீங்களும் இந்த இருக்கக்கூடிய நாட்களில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து நீங்கள் படிக்கவே இல்லைன்னா இது வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. நான் படிச்சிருக்கேன், ஓரளவுக்கு படிச்சிருக்கேன், ஆனால் என்னால் எக்ஸாம் வந்து இந்த மாதிரி பார்டர்லேயே மார்க் போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ண தகுதியான நபர். நீங்கள் இந்த சொன்ன ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது, பாசிட்டிவாக இருங்க. வேறு எந்த ஹெல்ப் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான வீடியோஸோ இல்லை ஏதோ நான் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.